ஆடி மாதத்திலே இங்க அம்மாவுக்கு சக்தி கிரகம் வைத்து அது மகா மாரியம்மனாக இருந்தாலும் சரி, அவ முத்துமாரியா இருந்தாலும் சரி, முத்துமாரி அம்மனாக இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, அவ செங்காளி ஆனாலும் சரி, மாகாளி ஆனாலும் சரி, எல்லை பிடாரியாக இருந்தாலும் சரி, அவ எல்லம்மை காளியாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி திருவிழாவிலே எங்க அம்மாவுக்கு எப்படியெல்லாம் இந்த கிரகத்தை செப்ப நட்டு அந்த பம்பை உடுக்கை பூசாரிகள் இந்த அம்மாவை அழைச்சி வருவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம், உலகத்து மக்கள் எல்லாம் எப்படி ஆனந்தம் கொள்ளுவாங்க சொல்லட்டுமாப்பா? அடி கங்கையிலே தாயே சாரம் தீரட்ட அடி எங்கும் உள்ள அம்மாவும் பக்தர் எல்லாம் கங்கையிலே தாயே சாரம் தீரட்ட தாயே உமையம் வழியே எங்கும் உள்ள தாயாரே மக்கள் எல்லாம் கங்கையிலே செலந்திரட்ட எங்கும் உள்ள பக்தர்கள் எல்லாம் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் ஆறு குளங்கள் ஏரி நதிகள் அழகு நதி ஓடை அப்படிப்பட்ட அம்மா ஆறு கூலங்களிலே அழகு நதி ஓடையிலே அழகு நதி ஓடையிலே ஏரி கூலங்களிலே எல்லோரும் கூடி வந்து அப்படிப்பட்ட கங்கா நதிக்கரைக்கு வந்து அந்த கரகத்தை செப்பனிட வேண்டி என்ன செய்வாங்க? ஆடி கொல்லை வேலி அம்மா அந்த வேப்பீரைய அடி கொத்தை கொத்தாய் அம்மா அங்க தங்க ஓடித்து அந்த வல்வேலி அம்மா அடி வெப்பீரைய ஒரு வகையாக தாயி அடி தான் ஓடித்து அந்த ஊர் மக்கள், ஊர் பெரியவர்கள் அந்த கிராமத்தின் வழக்கத்தின்படி எவ்வளவு பெரிய கரகம் கேட்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த வேப்பிலை குழந்தை ஒடித்து வந்து எங்க அம்மாவுக்கு எப்படிப்பட்ட கரகம், அந்த சக்தி கரகம் என்ன, அதனுடைய மகிமையை, அதனுடைய பெருமையை சாதாரணமா சொல்ல முடியுமா? அம்பாவுடைய திருவுருவம் தான் சக்தி கரகமே. அந்த கரகத்திற்கு என்ன முதல்ல தேவை? அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தாலும் சுட்டி அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தானும் சுட்டி அடி செப்பு கூடம் எடுத்து சிங்காரம்மா நூலை சுட்டி அந்த குளத்திலே எதுக்காக அந்த மஞ்சள் நூலை சுத்துறாங்க? ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்றால் அவனுடைய உடம்பிலே 4448 நரம்புகள் இருக்குமா? அப்படியாக அடி நரம்பு போல நூலை சுட்டி அன்னைக்கு அலங்கரித்து நரம்பு போல நூலை சுட்டி அடி கரகம் எந்தும் பாலனுக்கு கங்கையில தன் மொழிகி அந்த கரகம் எந்தும் பாலகனும் கங்கையில தன் மொழிகி அந்த மண் பானையை செப்பு குடத்தை நம்முடைய உடலாக்கி அதிலே சுற்றுகின்ற நூலை ஒரு நரம்பாக்கி அந்த கரகம் எடுக்கும் அம்பாளுடைய பாலகன் அவரை அந்த ஜலத்திற்கு அனுப்பி அதில என்ன செய்வாங்க? அடி கிழக்கு முகம் பார்த்து கீர்த்தியுடன் சாணம் செய்து அடி உன்னை நினைத்துக் கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அடி உன்னை நினைத்துக் கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அங்க திருநீரும் குங்குமமும் கிடமுடனே குளம்பனிலே அங்க சக்தி தரும் திருநீரை சங்கரியா கரகத்திலே அடி மஞ்சளும் சந்தனமும் மண் பாலையில தங்கலந்து அங்க அத்தர் புணுகு வகை சவ்வாதி பன்னீர் விட்டு அத்தர் புணுகு
நம்முடைய உடலிலே இருக்க அந்த உதிரமாகத்தானே அந்த கங்காதேவி ஜலத்தை அந்த பானையில நிரப்பி அதிலே மஞ்சள் குங்குமம் திருநீரு சந்தனம் பன்னீர் அத்தரி புனுகி ஜவ்வாது இந்த வாசனை திரவங்களெல்லாம் வகையாக உள்ளே விட்டு அதற்கு உயிர்ப்பு எப்படி கொடுப்பாங்க அங்க வெள்ளி பணம் எடுத்து வேப்பிலை கொழுந்தெடுத்து வெள்ளி பணம் எடுத்து வேப்பிலை கொழுந்தெடுத்து அம்மா எலுமி செங்கனியோடு மல்லிகை பூ எடுத்து எலுமி செங்கனியோடு மல்லிகை பூ எடுத்து அடி ஓம் சக்தி என்று சொல்லி உச்சரித்து குளத்திலிட்டு ஓம் சக்தி என்று சொல்லி உச்சரித்து குளத்திலிட்டு சக்தி உள்ள வேப்பிலையை சதையாக பாவித்து சக்தி உள்ள வேப்பிலையை சதையாக பாவித்து அடி ஈஸ்வரி உன் வேப்பிலையை எலும்பு போல சட்டெடுத்து ஈஸ்வரி உன் வேப்பிலையை எலும்பு போல கண்டடித்து நம்முடைய உடலிலே எப்படி சதையும் எலும்புமாக இருக்கின்றதோ அதுபோல் அந்த வேப்பிலை அந்த வேப்பிலையிலேயே தழையும் கடியுமாக அதனுள்ள என்ன செய்வாங்க அடி கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து அந்த கும்பத்திலே தான் சொருகி அம்மா கோபுரம் போல் நிற்க வைத்து கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து அந்த கும்ப கலசத்திலே வேப்பிலையை சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து ஒரு மனிதன் இருக்கான்னா அவனுக்கு இருதயம் வேண்டுமே அந்த இதயம் எப்படி வந்தது அந்த முக்கண்ணின் தாயே சமமாய் வந்த அங்க தேங்காயை அம்மா நடுவில் வைத்து உமையவளே அயதாயே அந்த தேங்காயை அம்மா அங்க நடுவில் வைத்து நடுவில் வைத்து அங்க தேவியாலை அம்மா அலங்கரித்து உமையவளே அயதாயே அங்க இதயமாக தேங்காயை ஈஸ்வரிக்கு தானும் வைத்து ஒரு மல்லிகையார் அம்மா மலர் எடுத்து எடுத்து மங்களம்மா எந்தாய தானு சுட்டி மலர் எடுத்து உமையவளே அங்க குண்டு மல்லி பூ எடுத்து கோபுரம் போல் அலங்கரித்து அம்மா சம்பங்கி மலர் எடுத்து சட்டி கரகம் அலங்கரித்து அடி செவ்வாழி பூ எடுத்து சிங்காரிக்க உங்கரகம் அடி பிச்சு இருவாட்டி பிரியமுடன் தான் சாட்டி மறிக்கொழுந்து தான் பறித்து மகுடமாய் தானு சூட்டி அந்த கனகாமர பூ எடுத்து உன் கரகத்தில தானு சுட்டி கோங்கு மந்தாரை வில்வம் வெட்டி வேறு பாரியாரம் மல்லிகையும் முல்லையும் மறிக்கொழுந்து இப்படிப்பட்ட பூவாலை எங்க அம்மாவை விதவிதமா அலங்கரித்து அந்த சக்தி கரகத்துக்கு சிரசா எல்லா கனிகளுக்கும் ராஜகனி ராஜகனி தான் என்ன தெரியுமா இந்த அம்மாவுடைய அருள் நிறைந்த அந்த எலுமிச்சங்கனி இருக்கு அந்த ராஜகனி எடுத்து ராஜாத்தி சிரசாக எலுமிச்சங்கனி எடுத்து என் ஈஸ்வரி சிரசாக அரைத்த ஒரு சந்தனம்மா அன்னையர்க்கு திலகமிட்டு அடி மீனாட்சி குங்குமத்தால் மேன்மையுடன் பொட்டு வைத்து கிழச்செடுத்த சந்தனத்தால் ஈஸ்வரிக்கு திலகமிட்டு இந்த அம்மாவுக்கு இப்படி எல்லாம் சக்தி கிரகத்திலே சந்தனம் குங்கும திலகமிட்டு என்ன செய்வாங்க அடி தாய் விளக்கையம்மா அடி எட்டி வைத்து எட்டி வைத்து உனக்கு தலவாழையம்மா இலை வீருக்கு தாயே மகாசக்தி தாய் விளக்க
ஏத்தி வைத்து ஆமா. தலவாழ இலை விரித்து ஆஹா. அதுல என்ன செய்வாங்க என்ன? முந்தி முதற் கடவுள் ஆஹா. யாரு யாரு? அங்க மஞ்சள் ஆலை பிள்ளை யாரும் ஆயே. மன்னவரை தான் அழைத்து மஞ்சால பிள்ளை யாரோ மன்னவளை தான் அழைத்து ஐய மஞ்சள் ஆலை பிள்ளை யாரும் மன்னவரை பிடித்து வைத்து மஞ்சால பிள்ளை யாரோ மன்னவளை பிடித்து வைத்து அங்க அருகம்புள்ளும் மாலை சூடி என் ஆண்டவரை அலங்கரித்து அருகமுள்ள மாலை சூடி ஆண்டவனை அலங்கரித்து ஒரு பச்சரிசி அம்மா அங்க தம்பாரப்பி அன்பாரப்பி அன்பாரப்பி தாயே தாயே ஒரு அவல்காடலை தாயி பொரியும் வைத்து பச்சரிசி அம்மா அங்க அன்பாரப்பி 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 உமையம் வழியே அவர்களுடைய அம்மா பொரிய அருள் அருகம்புல் மாலை சூட்டி ஆஹா. அந்த விநாயகப் பெருமானை அலங்கரித்து ஆஹா. பச்சரிசி பரப்பி ஆஹா. அவர்கள் பொறி எல்லாம் வைத்து ஆஹா. வேற என்ன வைக்கிறோம் என்ன? அவங்களை அழைக்கிறோம் சொன்னா ஆஹா. நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வராங்க ஆஹா. நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது ஆமா. என்ன செய்வோம் என்ன? கையில தாம்பூலம் கொடுப்போம் தாம்பூலம். அந்த தாம்பூலம் தான் மரியாதை ஆமா. அடி தாம்பூலம் முந்த சேலையோ ஆயே. ஒரு தேங்காய் கதலி பழம் தாம்பூலமோ தச்சனையோ தாம்பூலமோ தச்சனையோ தேங்காய் கதலி பழம் உனக்கு எல்லா பழ வகையும் இலை மீது தம்பரப்பி எல்லா பழவழையோ எழுநீர் தான் பரப்பி உனக்கு ஊதுவத்தி அம்மா அடி சாம்பீராணி சாம்பிராணி சாம்பீராணி சாம்பிராணி என் உத்தமிக்கு தாயி அடி தூவ அடிவோம் உருவத்தி அம்மா அங்க சாம்பிராணி உமையவளே சாம்பிராணி தாயதாயி உத்தமிக்கு அம்மா அங்க சுபாதிபம் அங்க பம்பை உடுக்கை கொட்ட பாவ சிலம்ப செய்ய பம்பை உடுக்கை கொட்ட பம்பை உடுக்கை கொட்ட பாலே சிலம்ப செய்ய அங்க தப்பட்டை தங்குழங்க தவிலோடு நாதஸ்வரம் தப்பட்டை தான் முழங்க தமிழோடு நாதஸ்வரம் நம்ம எக்காலம் தான் இசைக்க கொம்பு முழங்கி வர எக்காலம் தானி வைக்க கொம்பு முழங்கி வாழ அம்மாவுக்கு பம்பை உடுக்கை ஆஹா. பாத சிலம்ப செய்ய ஆஹா. தப்பட்டை தாளம் முழங்க ஆய். தவிலோடு நாதசுரம் இசைக்க ஆமா. எக்காலம் முழங்கி வர ஆய். கொம்பு இசைத்து வர ஆய். இந்த அம்மாவை அழைக்கக்கூடிய வேலையிலே ஆமா. எல்லாம் என்ன செய்வாங்க என்ன? அடி இத்தனை வாத்தியமோ ஆயே. எங்க ஈஸ்வரிக்கு முழங்க இத்தனை வாத்தியமோ ஈஸ்வரிக்கு தான் முழங்க ஊரெல்லாம் கூடி வந்து என் உத்தமியை தான் அழைக்க ஊரல கொடி வந்து எங்க உத்தமியே தான் அழைக்க அடி மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல மக்கள் எல்லாம் கூடி வந்து எங்க மாரியார் அழைக்க அடி மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல அடி பிள்ளைகள் கூடி வந்து எங்க பெற்ற வளையம்மா அழைத்திடவே பிள்ளைகள் கூடி வந்து எங்க பெற்றவரை தாயை அழைத்து செல்ல அடி அதிர்வேட்டு தங்குழங்க அம்பிகையை காப்பு கட்டி அதிலேட்டு தான் முழங்க அம்பிகையை காப்பு கட்டி ஒரு மஞ்சள் கொம்பு காப்பி கட்டி மாதாவை தான் அழைக்க மஞ்சள் கொம்பு காப்பு கட்டி மாதாவை தான் அழைக்க ஒரு கற்பூர அம்பானைக்கு தீபம் ஏற்றி தீபமேற்றி தீபம் ஏற்றி ஆயதாரி உன் கழகத்திற்கு தாயார பூஜை செய்ய கற்பூர கற்பூர தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி தாயதாயே கரகத்துக்கு தாயார பூஜை செய்ய அடி ஓம் சக்தி என்று சொல்லி உன்முகத்தை பார்த்திடவி ஒன்பத்தி என்று சொல்லி உன்முகத்தை பார்த்திடவே அம்மா வெண்பா கவி விருத்தம் விதவிதமா தான் உரைத்து வெண்பா கவி விருதம் விளவிதமாக தான் எடுத்தோம் அம்மாவை ஓம் சக்தி என்று ஊரெல்லாம் கூடி ஆமாம். அம்மாவுடைய முகத்தை காண வேண்டி ஆஹா. இந்த அம்மாவை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்க ஆஹா. நம்ம போல பம்பு உடுக்க பூசாரிகள் ஆ. என்ன செய்வாங்க என்ன? வெண்பா கவி விருத்தம் ஆஹா. விதவிதமாய் தான் உரைத்து ஆமா. என்ன சொல்லுவாங்க என்ன? அம்மா ஆ. உன்னை பாடி நல்ல அம்மா அழைக்க போறேன் அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே எப்பத்தி நீய தாயே அம்மா வாரும் அடி பாடி நல்லையாமா அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே ஓடிய ஓடிய அம்மா பத்திரிய தாயே வந்தீரம்மா உன்னை கூப்பிட்டு அம்மா அழைக்க போறேன் அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே என் குரல் கேட்டு அம்மா நீ வாடி அம்மா உயிரே அம்மா அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே தாயே தாயே தாயாரே வந்தீரம்மா நான் பாலகன் என்று சொல்லி என்ன பாராமல் இருந்திடாதே பாலகன் என்று சொல்லி பாலகன் என்று சொல்லி பாராமல் இருக்க போதே நான்
சின்ன பிள்ளை என்று சொல்லி நீ சினங்கொண்டு இருந்திடாதே சின்ன பிள்ளை என்று சொல்லி சினங்கொண்டு இருந்திடாதே அம்மா நான் சின்னஞ்சிறு பிள்ளை என்று சினங்கொண்டு இருந்திடாதே சின்ன பிள்ளை என்று சொல்லி சினங்கொண்டு இருந்திடாதே நான் அறியாத அழைத்தேன் என்று அதர வைத்து பார்க்காதே அறியாத அழைத்தேன் என்று அதனை வைத்து பார்க்காதே நான் தெரியாத அழைத்தேன் என்று நீ தூர நின்று பார்க்காதே தெரியாத அழைத்தேன் என்று தூர நின்று பார்க்காதே நான் புரியாமல் அழைத்தேன் என்று நீ புத்துக்குள்ளே இருந்திடாதே புரியாத அழைத்தேன் என்று புற்றுக்குள்ளே இருந்திடாதே உன் வீர பம்பை அம்மா அடி ஓசையிலே 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 அம்மா நீ விளையாடிதாயே அடிவாடி அம்மா வீரப்பம்பையம்மா ஓசையிலே 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 தாயதாயே விளையாடியம்மா வந்தீரம்மா உன் மணி முடிக்க அம்மா அங்க ஓசையிலே 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 நீ மருளாடி அத்தாடி வாடி அம்மா மணி முடிக்க ஓசையிலே 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 ஓடிய ஓடி அம்மா மறுநாடி யாரே வந்தீரம்மா அம்மா கையில் தாயே சிலம்ப செய்ய இளம்பாதைய இளம்ப செய்ய இளம்பாதைய உன் கைமணிகள் அம்மாடி ஓலமிட கையலே யாரே சிலம்பாதைய இளம்ப செய்ய இளம்பாதைய தாயதாயே கைமணிகள் யாரே ஓசையிலே அம்மா உன்னை இவ்வளவு நேரமா கூப்பிடுறமே ஆமா. என் ஆத்தா ஆத்தா. உனக்கு என்ன குறையம்மா அம்மா. உனக்கு ஆறாத கோபம் அல்ல தாயே அம்மா நீ அலைகடல போய் முழுகி அம்மா அடி தீராத கோபம் அல்ல தாயே அம்மா திருப்பார் கடல் முழுகி அம்மா ரொம்ப நேரம் ஆ. இந்த பம்ப உடுக்க வாசிச்சு ஆஹா. அருள் வந்து ஆடலன்னா ஆஹா. இந்த மக்கள் எங்களை என்னயம்மா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அடி பல்ல படைத்தவர்கள் ஐயே. பரிவாசம் செய்வார்கள் பல்ல படைத்தவர்கள் பரிகாசம் பெறுவார்கள் பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்கள் பல்ல படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்கள் அடி உதட்டை படைத்தவர்கள் உதாசீனமாய் பேசுவார்கள் உதட்டை படைத்தவர்கள் உதாசீனம் செய்வார்கள் எம்மா ஆ. பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்களே ஆமா. உதட்டை படைத்த உலகத்து மக்கள் எல்லாம் ஆஹா. உதாசீனமா பேசுவாங்களே ஆமா. உன் பிள்ளை உன்னை கூப்பிடுறையம்மா அம்மா. நீ கூப்பிட்டதாலதான் உன் ஆலய வாசலுக்கு வந்திருக்கேன் ஆமா. இப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலாமா அம்மா. எம்மா என்ன காட்டி கொடுத்து விட்டு ஐயே. நீ கிழக்க நின்னு பார்க்காதே காட்டி கொடுத்து விட்டு கிடைக்க முன்னும் பார்க்காதே அடி துயரத்திலே தட்டி விட்டு நீ தூர நின்னு பார்க்காதே உயரத்தில வெற்றி விட்டு தூர நின்று பார்க்காதே என்ன தவியா தவிக்க வைத்து நீ தள்ளி நின்று பார்க்காதே தவியா தவிக்க வச்சு தள்ளி நின்று பார்க்காதே எம்மா உன் பிள்ளை துடிக்கிற அம்மா அம்மா. அம்மா அம்மா என்று உன்னை 1000 முதல் கதறி அடைக்கிறேனே ஆமா. அன்னை பராசக்தி ஆ. என்ன சொல்லி வரணும் என்ன? இந்த அம்மா எப்படி வருவா எப்படி? அடி அஞ்சாதே அம்மா அடி ஒடியா. என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி நீ ஆடி வர ஆத்தா வேண்டும் அடி ஐயாரே அம்மா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி தாயதாயி ஆடி வர அம்மா வேணும் அம்மா நான் வந்தேன்டா வந்தேன்டா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பிறப்பு அம்மா நீ சொல்லும் அம்மா வந்தேடா வந்தேடா என்று சொல்லி ஓடியா 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 அம்மா என்று சொல்லி வாமா வாமா வாய்ப்பிறப்பு வாயாரே சொல்லுவோம் அம்மா வந்தேன்டா என்று சொல்லி ஆஹா. உன் வாயால ஒரு வாக்கு சொல்லணும் அம்மா அம்மா. அப்படி என்று ஏய். இந்த அம்மாவை அழைக்கும் பொழுது ஏய். என்ன சொல்லி கூப்பிட்டா வருவாங்க என்ன? அடி கோவிந்தா அம்மா ஓடியா. என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல நீ கோவி நல்ல தாயே எழுந்திடம்மா கோவிந்தாயம்மா என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல தாயதாயே கோவிந்தல தாயே எழுந்தீரம்மா நான் நாராயணா நாராயணா என்று சொன்னேன் என்று சொல்லி என்று சொன்னேன் என்று சொல்லி நீ நடனம் விட்டு எம்மா அடி வாரும் அடி நாராயணா நாராயணா என்று சொன்னேன் கோவிந்தா என்று சொன்னேன் அம்மா நடனமிட்டு தாயாரே வந்தீரம்மா ஹரிராமா ஹரிராமா என்று சொன்னேன் என்று ஹரி சொன்னேன் என்று சொன்னேன் என்று சொன்னேன் நீ அலறி நல்ல அம்மா எழுந்திடம்மா ஹரிராமா ஹரிராமா என்று சொன்னேன் என்று சொன்னேன் என்று சொன்னேன் தாயதாயே ஹரிநல்லோ தாயே எழுந்தீரம்மா ஊர்
ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமா. பூசாரிகள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்வாங்க? என்ன? கோவிந்தா 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 கோவிந்தா. அப்படி என்று என் ஆண்டவனை எங்கிருந்து கூப்பிடுவாங்க? எங்கிருந்து? அடி ஆகா ஐயம்மா அங்க பார்த்தபடி 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 உன் அண்ணனையும் அம்மா அங்க தேடுறோமே ஆகாயம்மா பார்த்தபடி 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 தாயே அண்ணனையம்மா தேடுறோமே அங்க கற்பூரம் தங்காட்டி அந்த கண்ணனையும் தேடுவோமே கற்பூரம் தாங்காட்டி கண்ணனை தேடிடுவே அங்க வான் நோக்கி பார்க்கையிலே வட்டமீடு செங்கருடன் வானோக்கி பார்க்கையே வட்டமிடு செங்கருடல் அங்க செங்கருடன் மீதேறி அந்த செங்கன்மால் வந்துட்டு மாறு செங்கருடன் மீதேறி செங்கல்மால் வந்துடுவார் வந்துட்டார் வந்துட்டார் பெருமாள் வந்துட்டார் கோவிந்தா 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 கோவிந்தா. அப்படி எம்பெருமான் நாராயணன் வந்துட்டாரு சொன்ன உடனே அந்த கரகம் என்னும் பாலனுக்கு என்ன நடக்கும்? என்ன? அடி அங்காசியலுக்கு அடி அருள் வந்து ஆடுதடி அங்காசிலுக்குதடி அங்காசிலுக்குதடி உடைக்க, உடைக்க. அருள் வந்து ஆடுதடி அடி உல்லாசியலுக்கு அடி அடி ஊரெல்லாம் ஆடுதடி உல்லாசிலுக்குதடி யாரையும் பிடிக்க வந்து ஆடுதடி அடி வேப்பிலைய கையேந்தி ஓடி, ஓடி. வேண்டும் பேர் சாமியாட வேப்பிலைய கையேந்தி வேண்டுதல் சாமியாரே அந்த வேப்பிலைய கையேந்தி வேண்டிய பேர் சாமியாட வேண்டிலைய கையேந்தி வேண்டிய சாமியாரே அந்த பச்சிலைய கையேந்தி ஓடியா. அந்த பாலரெல்லாம் சாமியாட பச்சைய கையேந்தி உடையா. சாமியாரே அந்த சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் ஓடியா. சித்து வந்து சாமியாட சின்னஞ்சிறு பிள்ளை உடைகளா, எல்லாம் உடையா. வந்து சாமியாரே அங்க சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் ஓடியா, ஓடியா. சித்து வந்து சாமியாட சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் சித்தி வந்து சாமியாரே அடி கண்ணி இளம் பெண்கள் எல்லாம் ஓடியா. கரகத்தின் முன் சாமியாட கண்ணீர பெண்கள் எல்லாம் கரகத்தின் முன் சாமியாரே அங்க ஏழு கண்ணி கூடி வர இன்பம் மூலம் வாடி வர ஏழு கண்ணி கூடி வர இந்த மூலம் நாடியாரே ஒரு வாலிப பிள்ளை எல்லாம் வரிசையாக சாமியாட வாலிப பிள்ளை எல்லாம் வரிசையாக சாமியாரே அங்க தள்ளாத முதிய வரும் என் தாயார் கரகத்தின் முள் நல்லாத முதியவரும் தாயார் கரகத்தின் முன் அம்மா அருள் வந்து ஆடிடவே என் ஆத்தா மனம் குளிர அருள் வந்து ஆடினவே ஆதா மனம் குளிர எல்லா மக்களும் சாமி வந்து விளையாட ஆமா இந்த அம்மாவை அழைத்து அம்மா நீ யாரு அம்மா வந்திருக்கிறது? ஆஹா. இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு திருவிழா வைபோகம் ஆடி திருவிழா செய்யறமே ஆமா. அம்மா உனக்கு மனக்குறைகள் ஏதாவது இருக்கா? ஆஹா. மகிழ்ச்சியா இருக்கியாம்மா? நீ மனமகிழ்ந்து அகமகிழ்ந்து இந்த உலக மக்களை எல்லாம் காக்க வேண்டும் அம்மா ஆமா. அப்படி என்று அம்மா இடத்தில் உத்தரவு வாய்ப்பிறப்பு பெற்று ஆமா. என்ன செய்வாங்க? என்ன? அம்மா எடுத்து வைத்த பூங்கரகம் ஐயே. ஈஸ்வரியல் பாலகன் மேல் எடுத்து வைத்த புங்கரகோ ஈஸ்வரியா பாலகன் அங்க தூக்கி வைத்த புங்கரகம் தூயவளின் சிரசினிலே தூக்கி வைத்த புங்கரகோ தூயாவளி திலகைனியே உனக்கு வீதியிலே அம்மா அடி ஆடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா அடி வெளிவாழான் தாயே முழங்க வாரா விதிகளி அம்மா ஆடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா தாயதாயி வெளிவாழ அம்மா தான் முழங்க அப்படி அம்மா வீதியிலே ஆடி வரான்னு சொன்னா ஆமா. அந்தந்த ஊரிலே உள்ள தாய்மார்கள் என்ன செய்வாங்க? என்ன? சக்தியில் மறுவுருவம் ஆஹா. யாரு? சக்தியின் மறுவுருவம் இந்த பெண்கள் எல்லாம் இந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன? அந்த தாய்மார்கள் ஓடி வந்து ஐயே. தரையை தம்பெருக்கி தாய்மார்கள் ஓடி வந்து தரையை தந்தரித்து நம்ம தரையை தம்பெருக்கி ஒரு தண்ணீரும் தந்தளித்து தரையை தந்தரித்து தண்ணீரும் தந்தளித்து அங்க தண்ணீரும் தந்தளித்து தரைக்கோலம் போட்டு வச்சு தண்ணீரும் தந்தளித்து தரைக்கோலம் போட்டு வச்சு அந்த பெண்கள் எல்லாம் அம்மா அடி ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து அம்மா உனக்கு பெருமை உடல் அம்மா அங்க வாசலிலே பெருமைகள் அம்மா அங்க ஓடி வந்து உமையவளே ஓடி வந்து தாயதாயி பெருமைகள் அம்மா வாசலிலே அடி வாசாலையும் தான் பெருக்கி வண்ண வண்ண கோலமிட்டு வாசலையும் தன்பெருக்கி வாசலையும் தன்பெருக்கி வண்ண வண்ண கோலமிட்டு அங்க பூமியை தான் பெருக்கி பூக்கோலம் போட்டு வச்சு பூமியை தன்பெருக்கி பூக்கோலம் போட்டு வச்சு அந்த வீதி எல்லாம்
விதவிதமாய் கோலமிட்டு வீதியெல்லாம் தான் பெருக்கி விதவிதமா கோலமிட்டு ஒரு மண்ணையும் தன் பெருக்கி மாவாலை கோலமிட்டு மண்ணையும் தான் பெருக்கி மாலை கோலமிட்டு அப்படியாக தரையை பெருக்கி தண்ணீர் தெளித்து தரை கோலமிட்டு தெருவை பெருக்கி தேர்கோலமிட்டு மண்ணை பெருக்கி மாவாலை அரிசி மா கோலமிட்டு என்ன செய்வாங்க அந்த கோலத்தின் நடுவிலே சாணத்தை வைத்து அடி பூசணி பூவை வைத்து என் பூவை அரைத்தான் அழைக்க பூசணி பூவை வைத்து பூவை அரைத்தான் அழைக்க அடி வாசலிலே விளக்கேற்றி வஞ்சி அழைத்தான் அழைக்க வாசலிலே விளக்கேற்றி வஞ்சி அரைத்தான் அழைக்க ஒரு குத்து விளக்கேற்றி என் கோலை அழைத்தான் அழைக்க விளக்கேற்றி கோலை அரைத்தான் அழைக்க அம்மா தாய் விளக்கை ஏற்றி வைத்து என் தாயாரை வணங்கி நிற்க அடிக்கும் பம்பை ஓசையிலே ஆடி வரும் வேளையிலே வாசலிலே நிற்க வைத்து பாத பூஜை தானும் செய்து கரகம் தனை தான் வணங்கி கற்பூரத்தை ஏற்றி வைத்து அடி ஏற்றி வைத்த அம்மா விளக்கினீரே விளக்கினீரே நீ எழுந்தருள அம்மா அடி வேண்டும் அடியே விளக்கினீரே மையவாளே கரகத்திலே ஆடி வரக்கூடிய அந்த அம்பாளை நிறுத்தி வாசலில் நிற்க வைத்து பாத பூஜை செய்து அம்மா ஏற்றி வைத்த விளக்கிலே நீ எழுந்தருள வேண்டும் குத்து விளக்கொளியிலே நீ குடியிருக்க வேண்டும் இந்த தாய் விளக்கு ஒளிதனிலே நீ தாய் போல நீ என் மக்களையும் குடும்பத்தையும் காக்கணும் அம்மா அப்படி என்று அந்த தாய் மகள் எல்லாம் என்ன செய்வாங்க அடி கையெடுத்து அம்மா உன்னை கும்பிடுவா கும்பிடுவா இங்க கட்டழகி தாயே அடி சக்தியாளே கும்பிடுவா தாயே அப்படியாக என் அம்மாவை வணங்கி வீடு வீடா ஓசைகள் எல்லாம் கண்டு எங்க வருவாங்க ஆடி வந்துடுவா ஆலயத்தை தேடி கொடிவாடி வந்துடுவா அவ கோவிலை தேடி விளையாடி வந்துடுவா அந்த வீதியெல்லாம் சுட்டி அவ திருக்கோவிலுக்கு வாசலுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்க அடி பூசலக்க திஷ்டி சுத்தி என் பூவாய் அழைத்தான் அழைக்க அடி தற்பூர தீபம் காட்டி கற்பூர தீபம் காட்டி கட்டழகி உழைக்க நீ ஆலயத்தை அம்மா நீ சுத்தி வந்து சுத்தி வந்து அடி ஆனந்தம்மா தாயே நடனம் ஆடி ஓடியா ஓடியா போ தாயே அடி பாம்பாக பாம்பாக விரண்டாடி இரண்டாடி நீ பதிரமர்வாய் பதியமர்வாய் கருவறையில் இரண்டாடி தாயே அடி பம்பரம் போலம்மா சுரண்டு ஆடி சுரண்டு ஆடி நீ பதியமர்வாய் தாயே கருவறையில் சுரண்டு ஆடி தாயே அவ சிரித்த முகத்தோடு சிங்கார கொழுவமரே அவ குவிந்த சிரிப்போடு குழுமவர் வாழ் கருவறையில் அடி ஆலயத்தின் அம்மா கருவறையில் கருவறையில் நீ ஆனந்தம்மா அம்மா நீ கோழி வீரம்மா கருவறையில் தாயதாயி கோவில் நல்ல அம்மா கருவறையில் கருவறையில் நீ குடியிருக்க மாறி அழ வேண்டும் அடியம்மா கருவறையில் தாயதாயே கோவிந்தா 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 இப்படியா
முறையாக மறுபடியும் கோவிந்தா கோவிந்தா என்று ஊர் மக்கள் எல்லாம் கூடி வர ஆலயத்தில் அம்பாளை கருவறையிலேயே பதியமர்த்தி அந்த அம்பாளை மணமகள் வைத்து அந்த மக்கள் எல்லாம் என்ன கேட்பாங்க, என்ன வரம் கேட்பாங்க, காசு கொடுன்னு கேட்பாங்களா, பணம் கொடுன்னு கேட்பாங்களா, என்ன கேட்பாங்க? எம்மா ஒரு நோய் நொடிகள் வாராமலே வாராமலே நீ தாய் போலியே எங்காலைய காருமாடியே வாராமலே ஏகப்பட்ட துணை இருந்து பாதுகாக்க வேண்டும் அடி அடி உந்தல் பெருமதனை இந்த செந்தில் நான் சொல்ல வந்தேன் அடி தாயார் பெருமைதனை இந்த தரணியில சொல்ல வந்தேன் என் நாளிலே எம்மா குடியீரம்மா குடியீரம்மா நல்ல அருள தாயே நீதாரும் அம்மா குடியீரம்மா தாயே அம்மா நீ பித்து வெறி பிடித்து சக்தி நீ ஆடி வர கோபம் கொண்ட உன்னை கண்டு அந்த கோவிந்தல் நடுங்கிடவே தூர்வாசக மகாமுனிவருடைய சாபத்தினாலே பிரம்மக்கபாலம் கலத்திலே பற்றி இந்த அம்மா பித்து விரிபிடித்து ஆடி சுடலவனமெல்லாம் விளையாடி அண்டங்கிடுகிடுங்க அங்காளி உருவெடுத்து ஆடி வரக்கூடிய வேளையிலே அந்த பகவான் நாராயணன் இந்த பராசக்தி எப்படியே விட்டோம் என்றால் இந்த உலகத்தையே வாரி விழுங்கிடுவாளே அப்படி என்று உன்ன பூமியிலே போட்டடைக்க நீ புத்துருவா இழந்தாயே அந்த மலையனூர் எல்லையிலே மல்ல அந்த பாவினையா அம்மா எந்த திசை பார்த்தாலும் இந்த அகோர கோலத்தோடு அந்த திசையே பாழாகி அழிந்துவிடும். அதனாலே அந்த மலையனூர் ஏரிக்கரை ஓரத்திலே ஈசான்ய மூலையிலே பேரீச்ச மரத்தடியில் நீ பூமியை பிளந்து புத்தாய் உருவெடுத்து மண்ணை பிறந்து நீ மலையாகத்தானே உருவெடுத்து புற்றிலே நாகமாக வெளியிலே வந்து காட்சி கொடுக்க வேண்டும். உங்க வனத்தால் என்றும் அங்காள பரமேஸ்வரி என்றும் இந்த உலகமெல்லாம் நீ அருளாடி மக்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அண்ணா இந்த உருவத்தோடு நான் மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஸ்வரூப காட்சியை நான் எப்படி தருவது என்று கேட்க, அம்மா நீ பார்த்த திசை பாழாகும் ஆடி பத்தினி அங்காளி அந்த மலையனூர் எல்லையில மல்லாம்ப பாவினையா அந்த பேரீச்ச மரத்தடியில் நீ பெரியாய் உருவெடுப்பா நீ எந்த திசை பார்த்தாலும் பாழாகிவிடும். அதனாலே அந்த பேரீச்ச மரத்தடியிலே இந்த விஸ்வரூப கோலத்தோடு பெரியாய் வடிவெடுத்து நீ மல்ல அந்த பாவினையாக மக்களுக்கு காட்சி கொடுக்கணும் சொல்ல அந்த பகவான் உரைக்க அந்த கோவிந்தன் சொல்ல கேட்டு இந்த அம்மா என்ன செய்தா, மலையனூர் அம்மா நீ எல்லையிலே எல்லையிலே அடி மல்ல அந்த தாயி அடி பாவி ஐயா அந்த மயான மயான கரைதனிலே அடி பள்ளி கொண்ட பாவினையா எம் பத்தினிய காட்டி தந்தாயா பள்ளி கொண்ட பாவினையா பள்ளி கொண்ட பாவினையா பத்தினிய காட்டி தந்தாய் இந்த ஆகாயோ எம்மா நீதான் பார்த்து யாத்தாலே அம்மா நீ பள்ளி கொண்டாய தான் பார்த்து உமையவளே தாயே படுத்தவளே அப்படியாவட்ட அம்மா
அங்க பூங்கா வனத்தாராக சாம்ப சுரூபிணியாகத்தானே கருவறையில காட்சி கொடுத்தார். இந்த பேரீச்ச மரத்தடியிலே எங்க பெரியாய் அம்மாவுக்கு என்ன உருவம், எப்படிப்பட்ட மகிமை, அவரிடத்தில் சென்றால் என்ன நடக்கும்? அம்மா நீ பேய்களுக்கு பெரியவாளா, அடிபட்டவளே பெரியாயி அம்மா, உன்னை பார்த்தாலே பேய்களோடும் என் பாராளும் பெரியாயி எம்மாரி பேய்களுக்கு தாயே பெரியவளே பெரியவளே அடிபட்டவளே பெரியாயியானவளே பெரியவளே உமையவளே அடியாளாத அம்மா அங்க பெய்யலையும் பெய்யலையும் நீ ஆட்டி வைக்கும் அம்மா நீ வல்லவியவோ பெய்யலையும் ஐவரியாயவோ அங்க ஓடாத ஓடாத பெய்யலையும் பெய்யலையும் நீ ஓட்டி வைக்க பெரியாயி வல்லவியவோ பெய்யலையும் தாயதாயவோ அந்த பேரிச்ச மரத்தடியில் நீ பெரியாய் ரூபம் கொண்டாய். அந்த ஆடாத பேய்களை ஆட்டி வைப்பால், ஓடாத பேய்களை ஓட்டி வைப்பார். அது மட்டும் கிடையாது, அந்த பெரியாய் அம்மனுக்கு இன்னும் என்னென்ன மகிமை, அவளை கண்டு வணங்கி வந்தால் என்னெல்லாம் செய்வா. நமக்கு எதிராளிகள் ஒரு ஏவல் மந்திரங்கள் தந்திரங்கள் சூன்யம் வைப்பு வைத்தவர அங்க அந்த அம்மா கிட்ட போனா அவ என்ன செய்வா தெரியுமா? அவள் எவள் பிள்ளி சூனியத்த சூனியத்த அவ எடுத்துடலாம் அம்மா கிழித்திடுவா. பெரியாயி சூனியத்த அந்த மந்திரமோ எம்மாடி தந்திரமோ தந்திரமோ அவ மண்ணை விட்டு எந்தாய ஓட்டிடுவா. தாயே மையவாளே அடி எந்திரமோ எந்திரமும் தந்திரமோ தந்திரமோ அவ எல்லை விட்டு பெரியாயி ஓட்டிடுவா. மையவாளே தாயதாயே பேயுன்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அந்த பேயே நடுங்குமா எங்க பெரியாய பார்த்து. அவங்க முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அடி கோடாளி அம்மா நீ பல்க அடித்திய பல்க அடித்திய தாயே கோழி முட்டை அம்மா நீ கண்ணு உருட்டிய பல்க அடித்திய தாயதாயே அடி கருத்தல்ல அம்மா ஜடை வீரித்து ஜடை வீரித்து அவ காலியாக எம்மா படுத்தவாளாம் ஜடை வீரித்து உமையவாளே கருத்த ஜடை விரித்து அவ காலியா படுத்தவளாம். அந்த ஜடை எந்த திசையெல்லாம் விழுதோ அந்த திசையெல்லாம் அம்மாவுக்கு எப்படியாப்பட்ட பூசை, கிழக்க விழுந்த ஜடை கீழாலும் பூசை செய்யும். மேற்கே விழுந்த ஜடை மேல்காலும் பூசை செய்யும். தெற்கே விழுந்த ஜடை தென்காலும் பூசை செய்யும். இங்க வடக்கே விழுந்த ஜடை வடகாலும் பூஜை செய்யும். அந்த அஞ்சு சடை அம்மா அடி கொஞ்சி வர கொஞ்சி வர பெரியாயி அழகு சடை அம்மா உனக்கு மேல் வீராள கொஞ்சி வர என் தாயதாயி அடி எழு சடை கொஞ்சி வர ஈசன் சடை மேல் வீராள பத்து சடை கொஞ்சி வர பரம
ஜோலிக்க ஜோலிக்க தாயே மலையனூர் தாயே பாடுத்தாவளா உனக்கு குங்குமமும் தாயே ஜோலி ஜோலிக்க ஜோலிக்க ஜோலி ஜோலிக்க ஜோலிக்க அவ கோவில் கொண்ட அம்மா மலையனூரில் குங்குமம் தாயே ஜோலி ஜோலிக்க ஜோலி ஜோலிக்க ஜோலிக்க தாயே தாயே கோயில் கொண்ட தாயே மலையனூரில் அப்படி மஞ்சள் முகம் ஜொலிக்க மலையனூரில் கோவில் கொண்டா குங்குமம் சொல்லி ஜொலிக்க கோவில் கொண்டு எழுந்தவளா யார் அந்த பெரியாய் அம்மா அப்படியாவட்ட பெரியாய் வாசலுக்கு அந்த மக்கள் எல்லாம் ஓடி சென்று அவருடைய பாதத்தை கைதொடுத்து வணங்கி நின்றா அவ என்ன செய்வா அவ குங்குமத்தை தந்திடுவா குடும்பத்தை காத்திடுவா குங்குமத்தை தந்திடுவா குடும்பத்தை தந்திடுவா குடும்பத்தை காத்திடுவா அவ மஞ்சளும் தந்திடுவா மாங்கல்யத்தை காத்திடுவா மஞ்சளும் தந்திடுவா மாங்கல்யத்தை காத்திடுவா அவ மஞ்சள தந்திடுவா மாங்கல்யத்தை காத்திடுவா மஞ்சளை தந்திடுவா மாங்கல்யத்தை காத்திடுவா அவ மடிப்பிச்சை தந்திடுவா மக்கள் கூற திட்டிடுவா அடிப்பிச்சை தந்திடுவா மக்கள் குறை தீர்த்திடுவா எம்மா, நீ அண்டி வந்த மக்களுக்கு 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 நீ அள்ளி வரும் பெரியாயி தாரும் மடியும் அண்டி வந்த மக்களுக்கு பெரியாயி ஐயாவாளே, அள்ளி வரும் தாயாரே தந்திடுவா உன்னை நம்பி வந்த மக்களுக்கு 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 அயல் அயல் அடி நல்ல வரும் எம்மா நீ தாரும் மடியும் நம்பி வந்த மக்களுக்கு அம்மா, மக்களுக்கு பெரியாயி நல்லவரம் தாடு மாடியா அம்மா தில்லைவன காளி அம்மா உன்னை சொல்லி அழைக்க போறேன் நீ துள்ளி விளையாடி வந்து அடி தூயவரே காட்சி தருவான் தில்லையிலே திருநடனம் ஆடிய எல்லையிலே அந்த சிவன் கொடுத்த தொல்லையிலே அம்மா நீ காளியா வடிவெடுத்து அந்த ஈசான்ய மூலையிலே ஈஸ்வரியே நியமந்தான் அடி தில்லை வர காளியாளே காளியாளே உன்னை தேடி நல்லோ அம்மா அழைக்க போறேன் காளியாளே உமையவளே அம்மா தில்லை வர காளியாளே உன்னை தேடி அழைக்க போறேன் அம்மா காளி திரி சூழியாளே சூழியாளே காட்சி தர அம்மா நீ வந்திடம்மா சூழியாளே உமையவளே அப்படியாவட்ட அம்பிகை தில்லை வனத்தினிலே தில்லை காளியாக சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று ஒருவருக்கு ஒருவர் வேதங்களை பேசக்கூடிய வேளையிலே அதோ தில்லை சிதம்பரத்திலே நடன சபாபதியாக சிவபெருமானும் சிவகாம சுந்தரியாக அம்பாளும் வடிவம் தாங்கி நடன நாட்டிய போட்டி அதோ தேவர்கள் மூவர்கள் இந்திரர்கள் சந்திரர்கள் யாவரும் கூடிட அங்கே விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் தாளம் இசைக்க நந்தி பகவான் மத்தளம் கொட்ட சிவமே பெரிது என்று நடன சபாபதி நடனமாட சக்திதான் பெரிது என்று அன்னை உமையவள் சிவகாம சுந்தரியாய் வடிவம் தாங்கி நடனமாட சிவபெருமான் எப்படி ஆடுறாரு அத்தராடு சித்தராடு ஆதி சீவல் தானாடு ஓடி அத்தராடு சித்தராடு ஆதி சீவல் தானாடு அங்கம்மா நாடு மழுவாடு மதிய நின்ற பரம்ம நாடு
ஆமா. மானாட மழுவாட மதியணிந்த பரமநாட ஆமா, ஆமா. ஆடுகின்றார். பார்த்தார் உமையவள், ஈசா என்னிடத்திலே ஆடி வெல்ல முடியுமா? முடியாது. பல முறை நான் தோற்றிருக்கலாம், ஆமா. ஆனா இந்த முறை நான் தோற்க மாட்டேன். ஆமா. அப்படி என்று என் அம்மா என்ன பண்றாங்க? என்ன? சடையழகல்லவா? ஆமா. எப்படி ஆடுகின்றான்? எப்படி? அவ சடையாட அம்மா இவ முடியாட சங்கரியால் ஆடுகின்றார். ஐயே, சடையாரே முடியாரே சங்கரியால் ஆடுகின்றார். அஞ்சு சடை கொண்டிடவே அன்னையவள் ஆடுகின்றார். அஞ்சு சடை கொஞ்சிடவே அஞ்சு சடை கொஞ்சிடவே அன்னையவள் ஆடுகின்றார். 10 சடை கொண்டிடவே எப்பத்தினியும் ஆடுகின்றார். 10 சடை கொஞ்சிடவே தாயே 10 சடை கொஞ்சிடவே பத்தினியோ ஆடுகின்றார். அஞ்சு சடை கொன்கிற அன்னை ஆடுகின்றால் 10 சடை பிறல பத்தினி பார்வதியால் ஆடுகின்றார். ஆமா. பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம் யார் வெற்றி பெற போறாங்கன்னு விந்தையாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆமா. அந்த நேரத்திலே எங்கள் சிவபெருமான் விடுவாரா? என்ன பண்ணார்? என்ன செய்தார்? என்ன? அவர் புலித்தோரா இறைவா, இடையிலாட இறைவா, அந்த புண்ணியனு ஆடுகின்றார். புலித்தோலா இளையாரே புண்ணியானோ ஆடுகின்றார். அங்கம்மான் தோரா இடையாட இறைவா, மகேஸ்வரனு ஆடுகின்றார். மாந்தோலா இளையாரே தேவா மாந்தோலா இளையாரே மகேஸ்வரனோ ஆடுகின்றார். புலித்தோல் இடையாட ஆமா. புண்ணியன் எழுந்தாட மான்தோல் இடையிலாட மகேஸ்வரன் ஆடுகின்றார். பார்த்தா ஆகா சிவபெருமான் வெற்றி பெற்றுவார் பிறகு. ஆமா. அப்படி என்று இந்த அம்மா என்ன செய்யறாங்க? என்ன? அவ காசலங்கை கலகலக்க அந்த கட்டழகி ஆடுகின்றார். காசலங்கை கலகலக்க கட்டழகி ஆடுகின்றார். அங்க பாத சீலம் பாசைய எப்பத்தினியும் ஆடுகின்றார். பாலசிலம்பாதையே பாலசிலம்பாதையே பத்தினியோ ஆடுகின்றார். காசலங்கை கலகலக்க ஆமாமா. அந்த கைலாய நாயகி ஆடுகின்றார். பாத சிலம்ப செய்ய பரமசிவனை வெல்ல அம்மா ஆடுறாங்க. ஆமாமா. பார்த்தா சிவபெருமான் கோபம் பிறந்து விட்டது. ஆமா. என்ன செய்யறாரு? என்ன? ருத்திராட்சே இறைவா, மாலையாட அந்த ருத்திரனு ஆடுகின்றார். ருத்திராஜே ஆளையாரே ருத்திரானோ ஆடுகின்றார். அங்க ருத்திராட்ச மாலையாட இறைவா, அங்க சத்தியவாய் வெண்டிடவே ருத்திராஜ மாலையாரே ருத்திராஜ மாலையாரே அந்த சத்தியவரை வென்றிடவே. சத்தியவளை வெல்ல ஆமாம். ருத்திராட்ச மாலை கொடுக்க ஆடுகின்றார். ஆமாம். பார்த்தா இந்த அன்னை உமையவள் என்ன பண்றாங்க? என்ன? பட்டாடை ஆயே. பலவளங்க எம் பார்வதியால் ஆடுகின்றாள். பட்டாளை பலபலங்க பார்வதியால் ஆடுகின்றார். அவ சித்தாட பலவளங்க அந்த சிவனாரை வென்றிடவே சித்தாளை பலபலங்க சித்தாளை பலபலங்க அந்த சிவனாரை வென்றிடவே. இருவரும் நிகருக்கு நிகராக சரிக்கு சரியாக ஆடுகின்றார். ஆமாம். பார்த்தா அன்னை உமையவள் பராசக்தி பெண்ணுக்கே உரித்தானே அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு அத்தனையும் கலந்து என்ன பண்றாங்க? என்ன? அவ மெல்லிடையை தான் வளைத்து அந்த செல்விய அவள் ஆடுறாளாம். வெள்ளிடையை தான் வளைத்து செல்வியாவல் ஆடுகின்றார். கொடி போலியே இடை வளைத்து கொடி இடையால் ஆடுறாளாம். கொடி போலே இலை வளர்த்து கொடியிலை போல் ஆடுகிறாளா. மில்லிடையே வளைத்து ஆமாம். அம்பா நயனத்தோடு ஆடுகின்றார். ஆமாம். சிவபெருமான் அப்படி நிற்கின்றார். ஆமாம். ஏனென்றால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இடையை வளைத்து நிலைத்து அங்கங்களை அசைத்து ஆட முடியும். ஆமாம். ஒரு ஆண்மகனால் ஆட முடியுமா? முடியாது. பார்த்தாக தேவனெல்லாம் ஐயா சிவபெருமான் தோல்வி வரப் போகின்றார். ஆமாம். அம்பாள் வெற்றி பெறப் போகின்றார். ஆமாம். அப்படி என்று ஒருவருக்கு ஒருவர் சத்தமில்லாமல் பேசிக் கொள்கின்றார். ஆமாம். அது சிவபெருமான் காதிலே விழுந்தது. ஆமாம். என்ன பண்ணாரு? என்ன? கோபம் பிறந்து விட்டது. அங்க ருத்திர தாண்டவம்
தாண்டவம் ஆடிய வாராரா ருத்திர தாண்டவம் ஆடிய வாராரா சக்தியை வென்றிட ஓடிய வாராரா சத்திய வென்றிட ஓடிய வாராரா ஆடுகின்றார் ஐயா ஆடுகின்றார் அம்பாளத்தாரசம் ஆடுகின்றார் ஆடுகின்றார் ஐயா ஆடுகின்றார் அம்பலத்தாரத்தில் ஆடுகின்றார் ஆடுகின்றார் ஐயா ஆடுகின்றார் அம்பலத்தாரத்தில் ஆடுகின்றார் அப்படி ருத்ரதாண்டவம் ஆடுகின்றார் ஆமா உக்கிரமாக ஆடுகின்றார் ஆஹா. ஆடக்கூடிய வேளையிலே ஆஹா. சிவபெருமான் காதிலே இருக்கும்படியான ஆஹா. துண்டலமாகப்பட்டது கலண்டு ஆமா. அந்த பார சபையிலே ஆஹா. மேடையிலே விழுந்தது விழுந்தது. பார்த்தார் ஆஹா. பகவான் நாராயணன் ஆஹா. என்ன சாட செய்கின்றார் என்ன? கென்னால் அசைக்கின்றார் ஆஹா. நாடகீது காமிக்கின்றார் எப்படி? மைத்துனா ஆஹா. எப்படியாக இருந்த போதிலும் ஆஹா. ஆண் பிள்ளை ஆனாலும் ஆஹா. ஒரு ஆண் பிள்ளை அல்லவா ஆமா. என் தங்கை தோற்றாலும் பரவாயில்லை பரவாயில்லை. ஒரு ஆண்மகன் தோற்க கூடாது ஆமா. அதனாலே ஆ. கீழே விழுந்த ஆ. அந்த குண்டலத்தை ஆஹா. நீ ஆடிக்கொண்டே ஆ. உன்னுடைய பாதத்தால் பற்றி எடுத்து ஆமா. காத்துக்கு காதிலே மாட்டி சொன்னார் ஆமா 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 அந்த நேரத்திலே ஆ. சிவபெருமான் இதுதான் தருணம் என்று ஆ. என்ன செய்யறாரு என்ன? பாதத்தா ஐயோ! பட்டினல்லோ இறைவா! அந்த பரமசிவன் தான் எடுத்தார் பாரதால் பற்றியல்லோ பரமசிவன் தான் எடுத்தார். அவர் குண்டலத்தை தான் எடுத்து ஆமா. காத்துக்கு ஆடுகின்றார் குண்டலத்தை தான் எடுத்து குண்டலத்தை தான் எடுத்து கல்விக்கு ஆடுகின்றார். குண்டலத்தை எம்பெருமான் நாராயணன் சொன்னது போல் ஆமா. பாதத்தால் பற்றி எடுத்து கால் தூக்கி காதிலே மாட்டினார் ஆஹா. அப்பொழுது ஒரு காலை ஊன்றி ஒரு காலை ஆகாம் நோக்கி ஆமா 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 கால் தூக்கி ஆடுகின்றார் ஆஹா. அம்பாள் வெக்கி தலை குனிந்து ஆமா. என்ன சொல்றாங்க என்ன? ஈசா ஆ. ஒரு ஆண்மகன் ஆ. இந்த பார சபையிலே ஆஹா. நீ கால் தூக்கி ஆடலாம் ஆமா. ஒரு பெண்ணால் ஆட முடியுமா முடியாது. என்னால் முடியாது என்றுதானே ஆமா. என்னை ஏளனமாக நினைத்து ஆஹா. நீ காத்துக்கு ஆடிவிட்டாய் ஆமா. என்னாலும் முன்போல் காத்துக்கு ஆட முடியும் எப்படி ஆட முடியும்? எப்படி தெரியுமா எப்படி? பிரபச்சலை என்று சொல்லக்கூடிய ஆஹா. பரதநாட்டியம் அணிந்து வந்து ஆமா. நானும் முன்போல் ஆடுகின்றேன் என்று ஆஹா. அம்பாள் மேடையை விட்டு கீழே இறங்கி ஓடினார் ஆமா 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 ஓடக்கூடிய அம்பாளை பிடித்தார்கள் ஆஹா. சக்தி தோற்று விட்டார் போட்டுவிட்டார். சிவபெருமான் வெற்றி பெற்று விட்டார் ஆமா. அப்படி என்று ஆஹா. அம்பாள் தோற்று பயந்து ஓடுகின்றார் ஆமா. சிவனுக்கு ஜெய். சிவனுக்கு ஜெய். சிவனுக்கு ஜெய். ஏ என்று ஓடக்கூடிய அம்பாளை பிடித்தார்கள் ஆமா. அந்த அம்மாவை பிடித்தா ஆஹா. சும்மா இருப்பாளா என்ன பண்ணாங்க? அவளுக்கு என்ன ஆச்சு என்ன? அடி கோபம் அது எம்மா அங்க தம்பி இறந்து தம்பி இறந்து தம்பி இறந்து தம்பி இறந்து அவாடுகின்றார் எம்மா அங்க காளி போலே கோவமதே கோவமதே தம்பி இறந்து தம்பி இறந்து தம்பி இறந்து உமையாவாளே ஆடுகின்றார் தாயாரே காளி ஒரு அவ காளியாக வடிவெடுத்து அடிவெடுத்து வடிவெடுத்து அடிவெடுத்து அம்மா கைசூலம் தான் பிடித்து காலியாக வடிவெடுத்து வடிவெடுத்து அடிவெடுத்து தாயாரே கைசூலா தாயாரே தான் பிடித்து காளியாகத்தானே உருவம் தாங்கி அவன் கையில சூலகபாலமோடு ஆஹா. சிவபெருமானே ஏய். நானா தோற்றேன் ஆஹா. பொய்யான வெற்றியால் ஏய். என்னை வெல்ல பார்க்கின்றாயா ஏய். உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி ஆமாமா. அகோர காளியாக சிவனாலத்தில் தருகின்றார் ஆமா மாமா ஆகா ஏய். சிவனார் மட்டும் கிடையாது ஆஹா. இந்த அம்பாள் காளியாக உருகொண்டு விட்டார் ஆஹா. இவள் முன்னாக ஏய். யார் சென்றாலும் ஆஹா. வாரி விழுந்து விடுவார் ஆமா. உலகத்தையே அழித்து அழித்து விடுவார். அப்படி என்று ஆஹா. சங்கிலியாலே ஆஹா. அம்பாளை ஏய். என்ன செய்யறாங்க என்ன? கை விலங்கு ஏய். கால் விலங்கு ஏய். முன் விலங்கு ஏய். பின் விலங்கிட்டு ஆஹா. சங்கிலியால் விலங்கு பூட்டி ஆஹா. அதோ தில்லையிலே ஆஹா. ஈசான்ய மூலையிலே ஆஹா. தில்லைக்கு ஆளியாகத்தானே அமைத்திருக்கார் ஆமா மாமா 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 தில்லைக்காளியாக அம்பாள் அமர்ந்து விட்டார் ஆமாம். பார்த்தார் ஆஹா. தேவர்கள் எல்லாம் ஆ. அம்பாளை சென்று அழைத்து வாருங்கள் என்று சொல்ல ஆமாம். ஓடி வருகின்றார் ஆஹா. சிவபெருமான் ஆஹா. சக்தி உமையவளே ஆஹா. போட்டி முடிந்து விட்டது ஆமா. வெற்றி என்னுடையது ஆமா. தோல்வி உன்னுடையது. உன்னுடையது ஆஹா. சரி ஆ. வா கைலாயம் செல்லலாம் என்றார் ஆமாம். ஈசா ஆ. ஒருபோதும் உன்னோடு ஆமாம். நான் கைலாயம் சார முடியாது ஆமாம். எப்பொழுது பொய்யான வெற்றியை பெற்றாயோ ஆமாம். இனி ஆ. உன்னுடைய இடவாகத்தை நான் அமரமாட்டேன் ஆஹா. சென்று விடு ஆஹா. சிவமே பெரிது என்று சொன்னாயே ஆமாம். இந்த சக்தி இல்லாமல் ஆஹா. சிவனால் எப்படி வாழ முடிகிறது என்பதை ஆமாம். நான் பார்க்கின்றேன் ஆஹா. அப்படி என்று ஆ. அம்பா தில்லையிலே தில்லைவனத்திலே காளியாகத்தானே அமர்ந்து விட்டார் ஆமாம். பார்த்தா சிவபெருமான் ஆஹா. சரி ஆ. வந்தால் வா ஆமாம். வரவில்லை என்றால் போ என்றுதானே ஆஹா. கைலாயம் சார்ந்தார் ஆமாம். அங்க போனாரே ஆ. அவரால் படி அளக்க முடிந்ததா முடியவில்லை. முடியவில்லை ஏய். என்ன காரணம் என்ன காரணம்? ஒரு மனிதன் ஆ. ஒரு உயிரினம் வாழ்கிறதென்றால் ஆ. உடல் சிவனை சேர்ந்தது ஆமாம். ஓடக்கூடிய உதிரம் ரத்தம் சக்தியை சேர்ந்தது. சக்தியை சேர்ந்தது ஆமாம். சக்தி இல்லாமல் சித்து ஆடுமா ஒருபோதும் ஆடாது. அப்படியாகத்தானே ஆஹா. சிவபெருமான் சக்தியற்று ஆஹா. வாடி வதங்கி ஆஹா. படியளக்க முடியாமல் இருக்கின்றார் ஆமாம். ஓடி வந்தார்கள் தேவர்கள் எல்லாம் ஆஹா. ஆண்டவனே ஆ. ஒரு வீட்டிலே ஆஹா. தாயும் தந்தையும் சேர்ந்து இருந்தால்தான் ஆஹா. அந்த வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளே நிம்மதியாக வாழ வாழ முடியும் முடியும். ஆனால் ஆஹா. உலகை ஆளும் ஆ. அம்மனும் ஆ.
அப்பனும் பிரிந்திருந்தால் இந்த மக்களுக்கு படியளக்க முடியாமல் இவர்களெல்லாம் ஆண்டு மடிந்து விடுமே. கோபத்தை விட வேண்டும். அம்பாளை மீண்டும் கைலாயம் அழைத்து வர வேண்டும். சக்தியும் சிவனும் சேர வேண்டும். சர்வ உலகமும் இயங்க வேண்டும். அருள் புரிய வேண்டும் சிவபெருமானே என்று வேண்டிக் கொண்டார்கள். பார்த்தா சிவபெருமான் சரி, சக்தி இல்லாமல் அம்மா செயலாட்ட முடியவில்லை. ஆண் என்று பெண் வாழ முடியாது, பெண் என்று ஆண் வாழ முடியாது. அப்படி என்று அம்பாளத்தில் சென்று சக்தி உமையவளே, சக்தி என்று சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை, ஆணின்றி பெண் இல்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை, நீ என்று நான் இல்லை, நான் என்று நீ இல்லை, வா என்றுதானே அம்பாள் அழைத்தார். அப்பொழுது கேட்கின்றார் அன்னை உமையவள், ஈசா சிவமே பெரிது என்று பொய்யான வெற்றி பெற்று சென்றாயே, இப்பொழுது இந்த சக்தி இல்லாமல் சக்தியற்று சகல லோக மக்களுக்கு படியளக்க முடியாமல் வாடி வருகின்றாயே, இந்த சக்தி இல்லையே, சிவன் மட்டும் கிடையாது, சர்வ லோகமும் இயங்காது என்பதை உணர்ந்து கொண்டாயா என்று கேட்டார். பெண்ணே பார்வதி, மறுபடியும் போட்டி ஏன், சண்டை ஏன், சச்சரவு ஏன்? சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை. ஆதலால் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலக மக்களை காத்திரட்சிப்போம் வா என்றுதானே அழைத்தார். ஐயா, சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை என்பதை தாங்களும் நானும் உணர்ந்தால் போதாது, இந்த உலகமே உணர வேண்டும். நமக்கு பின் வரும்படியான இந்த மக்கள் எல்லாம் இதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஈசா, சக்தியின்றி சிவமில்லை என்பது உண்மை என்றார். உன்னுடைய உடலிலே இந்த சக்திக்கு இந்த பெண்ணிற்கு சரிபாதி பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அத்தா சிவபெருமான், அடி பைத்தியக்காரி பார்வதியே, இதையே சர்வ சதாகாலமாக பேசிக் கொண்டிருக்கின்றாயே, என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உமைக்கே சொந்தம். இதோ என்னில் ஒரு பாதியை தருகின்றேன் என்று உமையவருக்கு தன்னுடைய இடவாகத்தை கொடுத்தார். சிவசக்தியாக அர்த்தனார் ஈஸ்வரராகத்தானே காட்டி கொடுத்தார். மீண்டும் கைலாயம் சேர்ந்து மானிட மக்களுக்கெல்லாம் படியளந்து வாழ்வாங்கி வாழ வைத்தார். ஆனால் அங்கே தில்லை காளியாக அம்மா அமர்ந்தாலே, அங்கே நடராஜ பெருமானாக சிவபெருமானோடு ஓட்டிட்டு ஆடினாலே, அந்த தில்லை மகா காளிய கூப்பிடணும் சொன்னா, காளி என்றாலே உற்புணம் தில்லை வளர்ந்தானே, தில்லை சிதம்பரத்தில் அம்மா திருநடனம் புரிந்தவளாச்சே, அந்த காளிகா தேவியை எப்படி வைக்க வேண்டும்? அடி பம்பை கொட்டி அம்மா அங்க பாட்டி இசைக்க, பாட்டி இசைக்க, பாட்டி இசைக்க, பாட்டி இசைக்க, அடி பத்தினிய காளியால வாரும் ஓடிய பம்பை கொட்டி, பம்பை கொட்டி பாட்டி இசைக்க, பாட்டி இசைக்க, பாட்டி இசைக்க, உமையவளே பத்தினிய காளியால வாரும் ஓடிய அம்மா பம்பை கொட்டி பாட்டி இசைக்க, பத்தினிய வாரும் ஓடிய பம்பை கொட்டி பாட்டி இசைக்க, பம்பை கொட்டி பாட்டி இசைக்க, பத்தினிய வாரும் ஓடிய வாதி சிவனம்மா சங்கரிய காளியாளே, சக்தி நிறைந்தவளே, சக்தி நிறைந்தவளே, சங்கரிய காளியாளே, அடி பாடி உன்னை அம்மா பத்ரகாளி அம்மா நீ வாரும் அடி, பாடி உன்னை, பாடி உன்னை உமையவளே பத்ரகாளி தாயாரே வாரும் அடி, அடி தேடி உன்னை அம்மா